இன்னைக்கு நம்ம பிளாக் லவ் 118th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஓப்பனிங்கில் லிக்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டரா மாறி இருந்திருப்பான்ல, ஒரு டீமனாக மாறி இருந்திருப்பான். ஸோ லிக்ட்டுக்கிட்ட இருந்து ஊரை கிளவர் கிங்டமை காப்பாற்றுறதுக்காக லிக்ட் எதிர்பார்த்த மாதிரியே லீமியல் லிக்டை அங்கே தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதுவே இறந்து போன டெட்டியோட பாடி கிட்ட உட்காந்துட்டு சேக்கரே பயங்கரமாக ஃபீல் பண்ணுவா. ஏன்னா நம்ம சேக்கரேவும் லீமியலும் ஒன்றா சேர்ந்து ஒரு டிவைஸ் ஒன்று உருவாக்கி இருந்திருப்பாங்க. அந்த டிவைஸுங்கிறது மற்றவங்களோட மேஜிக்கை அப்சர்வ் பண்ணிட்டு அது யார் இல்லையோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரியான ஒரு டிவைஸ். அந்த ஒரு டிவைஸை பயன்படுத்தி தான் இப்போ எல்ஃபுங்களோட எல்லா மேஜிக்கையும் எடுத்துருந்துருக்காங்க. நாங்கள் ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணால் அது எல்லாம் வேற ஒரு விஷயமா போய் முடிஞ்சிச்சேன்னு சொல்லி சேக்கரேக்கும் பயங்கரமான கில்ட்டினஸ்ங்கிறது இருக்குது. இங்கே லீமியல் லிக்டை தடுத்து நிறுத்துறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா லீமியலை தூக்கி சொருவிட்டு இருப்பான். லிக்ட் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டீமனாக இருப்பான். ஆனால் இன்னும் அந்த டெவலும் அங்கிருந்துலாம் போகலாம் செய்யல. அங்கேயே நின்னுக்கிட்டு ஏன்டா லிக்ட் தேவையில்லாமல் நீயே பாடி இப்படி குரோதமா மாத்திட்டு இருக்கிற, கவனம் பாடியை நீ என்கிட்ட கொடுத்திருந்தா அப்படின்னா நான் ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன் உருப்படியா. சே அதிகமாக வேலை வைக்கிறியாடா அப்படின்னு புலம்பிட்டே இருப்பான். இருந்தாலும் அங்கே லிக்ட் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்திடுவான் போல. லிக்டை எப்படியாவது தடுத்து நிறுத்த முடியுமானா மேபி முடியலாம். ஆனால் அப்படி நான் தடுத்து நிறுத்தும் போது கிளவர் கிங்டம்ங்கிற ஒரு கிங்டம் இங்கே இருக்குமாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ ரொம்ப எஃபிஷியண்டாக அவனை தடுத்து நிறுத்தணுமேனு யோசிக்கக்குள்ள தான் சேக்கரே இவங்க உருவாக்குன இவங்க கிரியேட் பண்ண அந்த மேஜிக் ஐட்டம் இருக்கும்ல, அதை கொண்டு வந்துருப்பாளா இதை பயன்படுத்தலான்னு. சரின்னு லீமியல் லிக்டோட பவர்ஸை ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறதுக்காக அந்த மேஜிக் ஐட்டமை பயன்படுத்தினா அது தாக்குப்பிடி மாதிரி தெரியல. கண்டிப்பா இதை தாண்டியும் லிக்டோட பவர்ங்கிறது அதிகமா இருக்குன்னு புரியுது. ஆனா ஒரு பாயிண்ட்ல லிக்ட் பவர் யூஸ் பண்ணும் அதே இடத்துல ஸ்டாப் ஆக அந்த மேஜிக் ஐட்டம் இது ஒர்க் ஆயிடுச்சான்னு பார்த்தா கிடையாது. லிக்ட் தான் திருப்பியும் அந்த டீமன் ஃபார்ம்ல இருந்து கொஞ்சம் கான்சியஸுக்கு வந்துட்டு இதுதான் உனக்கு சரியான நேரம், ப்ளீஸ் என்ன முடிச்சிரு, நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு உலகத்தை நீ உருவாக்கணும்ல, நீ தானே நம்பிக்கை அப்படின்லாம் சொல்லும் போது லீமியலையும் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலி ஒரு நாள் டெட்டியாவை மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரும்போது லிக்ட் கேட்டிருந்திருப்பான், மேபி நான் உன் தங்கச்சி மேரேஜ் பண்ணணும், ஏன் நீயும் நானும் ஒரே ஃபேமிலியா மாறிடுவோம். ஆனா சில ஹியூமன்ஸ்க்கு இந்த விஷயம் பிடிக்காது, உனக்கு இது மற்றவங்க கேவலமா பார்த்தா என்னடா பண்றதுன்னு கேட்டதுக்கு பார்த்துட்டு போறானுங்க, புதுசா ஒரு சொசைட்டியை உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஆல்ரெடி இருக்கிறவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாதுடான்னு ரெண்டு பேரும் அங்க ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணியிருப்பானுங்க. நம்பிக்கை கொடுக்குற மாதிரி எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ற ஒரு சொசைட்டியை உருவாக்கணும்னு. அந்த நம்பிக்கை இப்பவும் எனக்கு உன் மேல இருக்கு, நம்மளோட கோலை நீ விட்டு கொடுத்துறாதடா அப்படின்னு லிக்ட் சொல்ற மாதிரி தெரிய லீமியலும் உப்ப விட்டு அந்த பெரிய டீமன் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நம்ம லிக்டை அதே இடத்துல ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் பவர்ஸை பயன்படுத்தி லிக்டை காலி பண்ணியிருப்பான். கிங்டம்ல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி, எப்படியோ நம்ம எல்லாருமே காப்பாத்துறதுக்காக இளவரசர் போராடையும் ஜெயிச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தா தன்னோட உயிர் நண்பனையே இப்படி தங் கையாளி அழிக்கிறதுக்கான சூழ்நிலை நேர்ந்துருச்சுன்னு சொல்லி லீமியல் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பான். இப்போ லிக்டை காலி பண்ணதுக்கு அப்புறம் லிக்ட் கிட்ட இருந்த அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை எல்லாத்தையுமே சேக்கரே தான் கலெக்ட் பண்ணியிருப்பா. ஓனரே இல்லாம லிக்டோட அந்த 5 கிளவர் கிரிமாயிருங்கிறது அந்த இடத்துல விலக அதை பார்த்து அந்த டீமனும் அந்த லிக்ட் பையனோட பாடி எடுத்துக்கலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்கான வாய்ப்பை நீங்க கொடுக்காம ஓடிட்டீங்க. சரி இருக்கட்டும், இப்போ நான் பார்த்தேன் இந்த ஒரு கண்கொள்ளா காட்சியும் நல்லா தான் இருந்துச்சு, அட்லீஸ்ட் அவனோட கிரிமாயரையாவது எடுத்துக்கிறேன்னு பார்த்தா சேக்கரே அதுக்கு அலோ பண்ண மாட்டேன்னு அந்த மேஜிக் ஸ்டோனோட அங்க நிப்பால. என்ன பாப்பா மேஜிக் ஸ்டோனை யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ண போறியா, ஆனா உன்ன மாதிரி வீக்கான அதிகமான மேஜிக் ரிசர்வ் இல்லாத ஒருத்தி அந்த பவரை யூஸ் பண்ணா என்ன நடக்கணும் உனக்கே தெரியுமான்னு கேட்டா, அது என்ன நடந்தாலும் நாங்க டீல் பண்ணிக்கிறோம், நீங்க இப்ப கிளம்பலான்னு அந்த மேஜிக் ஸ்டோன்ஸோட பவர்ஸை பயன்படுத்தி சேக்கரே அந்த டீமனை அந்த டெவில சீல் பண்ணியிருப்பாளா. கம்ப்ளீட்டா அந்த சீல் முடியறதுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ் டைம்ங்கிறது இருக்கும். அந்த டைம்குள்ள ஐயோ இவ இப்ப சீல் பண்ணிட்டானா இதுல இருந்து நான் பிரேக் ஆகி வரக்கு பதிலா ரீஇன்கார்னேட் ஆகிறது இன்னும் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும்னு சொல்லி அந்த டீமன் ஒரு ஃபர்படன் மேஜிக்கை பயன்படுத்தி லைக் காலங்காத்தால தான் அவங்க எல்லார் மேலேயுமே இறந்து போன எல்ஃபுங்க எல்லார் மேலேயுமே ஒரு ரீஇன்கார்னேஷன் ஸ்பெல்லுங்கிறத போட்டிருந்திருக்கும். இந்த ரீஇன்கார்னேஷன் ஸ்பெல் ஒர்க் ஆகி அதுக்கப்புறம் நான் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு பல வருஷம் ஆயிருந்தான். ஆனா பொறுமையா உட்காந்து ஸ்கெட்ச் போடுறதுல தான் நான் எக்ஸ்பர்ட்டேங்கிற மாதிரி நான் இன்னும் பல வருஷம் கழிச்சு உன்னை மீட் பண்றேன்ட்டு அவன் அதில் சீல் பண்ணப்பட்டிருந்திருப்பானா. சேக்கரே அந்த டீமனை சீல் பண்றதுக்காக யூஸ் பண்ணது ஒரு ஃபர்படன் மேஜிக்கா இருக்கும் போல. ஸோ அதன் விளைவாக சேக்கரேயோட தலையில ஏதோ கொம்பு மாதிரி முளைச்சிருந்திருக்கும். இதை பண்ணி முடிச்சா அடுத்ததாக நம்ம லீமியல் இருக்கிறான்ல அவனோட பாடியில இருந்து அதிகமான பிளட்டுங்கிறது ப்ளீட் ஆயிட்டு இருக்கும். பரவாயில்ல, நான் லிக்ட்டுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்திட்டேன், நான் எப்படியோ ஊர் மக்களை காப்பாத்திட்டேன், இனிமேலும் நான் என்ன நினைச்சு
கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னா, இல்ல உங்களை நான் அப்படியே சாக விடக்கூடாது, நான் வேணும்னா என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி உங்களை சீல் பண்ணி வச்சிருட்டா, இது ஒரு ஃபுல்லா ஒரு மேஜிக் இல்ல, இருந்தாலும் உங்களை இன்னும் இது உயிரோட வச்சுக்கிறதுக்காக உதவி பண்ணணும்னு சொல்லக்குள்ள அப்போ லீமியல் வார்ன் பண்ணுவான், நீ திருப்பியும் அந்த சீலிங் மேஜிக்கை பயன்படுத்தினா அதோட விளைவாக உன்னோட ஹியூமன் ஃபார்மை நீ இழக்க வேண்டியதா இருக்கும், நீ அது என்னடி பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு போனாலும் போயிட்டு போகுதுன்ட்டு அந்த மேஜிக் ஸ்டோனை யூஸ் பண்ணி நம்ம லீமியலை அங்க அவ சீல் பண்ணியிருந்திருப்பா. அதுக்கப்புறம் சேக்கிரே ஒரு பறவை மாதிரியான ஒரு உருவத்தை எடுத்திருந்திருப்பா. தனக்கு ஏன் இப்படி ஒரு பறவை உருவம் கிடைச்சது அப்படிங்கிறது அவளுக்கே தெரியாது. இருந்தாலும் சூனர் ஆர் லேட்டர் அந்த டீமனோட அந்த டெவிலோட சீலுங்கிறது உடைக்கப்படும். அந்த டெவில் திருப்பியும் வருவான். அன்னைக்கு அந்த டெவில் திருப்பி வந்தான் அப்படின்னா நான் அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்து ஒரு 500 வருஷமாவே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாள. பொறுமையா இந்த 500 வருஷம் காத்திருந்ததுக்கு நம்ம லிக்டோட 5 கிளவர் கிரிமாயிருங்கிறது யாரை தேர்ந்தெடுத்திருந்திருக்கும்னா மேஜிக்கே இல்லாத ஆஸ்தா பையனை தேர்ந்தெடுத்திருக்கும். அதனால தான் ஆஸ்தா கூட அவன் சுத்திட்டு இருந்திருப்பா. சோ இந்த 500 வருஷ பஞ்சாயத்தை மொத்தமா முடிவுக்கு கொண்டு வரக்கான நேரம் வந்துருச்சுன்னு தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. அதுவே ஆஸ்தா, யூனோ, பேட்ரின்னு சொல்லி இவங்க 3 பேரும் திருப்பி அந்த டெவிலை எதிர்க்கிறதுக்காக வந்திருக்க. பரவாயில்லையே, என்னோட மேஜிக்கை டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு அந்த ஆன்டி மேஜிக் இருந்திருக்கா அப்படின்னு அந்த டெவில் கொஞ்சம் ஆச்சரியப்படுறான். அதாவது பேட்ரியா டார்க் எல்ஃபா மாத்தி விட்டு இருந்திருப்பான்ல, சோ அதுல இருந்து திருப்பியும் அவளை கியூர் பண்ணிட்டியாங்கிறது தான் அவனோட ஆச்சரியம். ஆனா அந்த ஆச்சரியத்துல இன்னும் ஸ்பைசி ஆட் பண்ற விதமா நம்ம லீமியலும் சேர்க்கிறவங்க அங்க என்ட்ரி கொடுக்க, ஆஹா அன்எக்ஸ்பெக்டட் ரீயூனியனுங்கிற மாதிரி இன்னுமே அந்த டெவில் எக்ஸைட் ஆயிட்டு இருப்பான். ஆஸ்தாவும் யூனோவும் முதல்ல பார்க்கும்போது ரியலைஸ் பண்ணலினாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் விசார்ட் கிங் தானே, தலைவா நான் தான் ஃபேனுங்கிற மாதிரி ஆஸ்தா கத்திக்கிட்டு இருந்தா. சும்மா அதுக்கான நேரம் இது கிடையாதுன்னு யூனோ ஆஸ்தா திட்டிக்கிட்டு இருப்பான். லிக்டும் அதே இடத்துல தான் இருக்கிறான்னு பார்த்துட்டு லீமியாலும் சேர்க்கிறவன் கிட்ட போயிட்டு இப்போதைக்கு அவன் உடம்புக்குள்ள லிக்டோட சோலுங்கிறது இருக்கு. ஆனா அந்த சோலுங்கிறது ஃபுல்லாவுமே அவேக்கன் ஆகல. ஆனா அதை ஃபுல்லா அவேக்கன் பண்றது அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஈஸியாவே சேர்க்கிறே அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி லிக்டை கம்ப்ளீட்டா கான்சியஸுக்கு கொண்டு வரா. லிக்டுக்கு இவ்வளவு நேரமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாமே தெரியும். இருந்தாலும் லீமியில பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் பயங்கர சந்தோஷம். 500 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தையை நான் சொல்லாம போயிட்டேன், ஆக்சுவலி பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவானா. கூடவே அங்க நிக்கிற பேட்ரி கிட்டையும் வந்துட்டு எகைன் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நடந்தது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ எதை நீதி நினைச்சியோ, நீ எதை நீதினு நம்பினியோ அதை நோக்கி தான் நீ உன்னோட செயல்கள் எல்லாமே இருந்தது. ஆனா அந்த செயல்கள்ல நீ வீசின அந்த வால்ல ஏகப்பட்ட அப்பாவி மக்கள் இறந்து போயிருந்திருக்காங்க, நிறைய நல்லவங்க இறந்துருக்காங்க. அது எல்லாமே பெரிய குற்றம் தான். இந்த குற்றத்துக்கு கண்டிப்பா உன்னை யாரும் மன்னிக்க போறது கிடையாது. இருந்தாலும் நீ ஏன் பண்ணன அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு பேட்ரியா ஆறுதல் படுத்துறான். அந்த டேவலும் டே போதண்டா டே சும்மா கண்ணீர் துளி சிந்திக்கிட்டு வாங்க வாங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி முடிக்க முடியாத உங்களோட பஞ்சாயத்தை 2 பேரையும் காலி பண்றது மூலமா நானே முடிச்சு வைக்கிறேன்டான்னு சொல்லி அடிக்க வந்தா. அந்த இடத்துல அவனை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு லீமியல் அண்ட் லிக்ட் 2 பேருமே அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஈவன் அதை டெவில் கூட அக்னாலேஜ் பண்றான். ஏன்னா ஒன்ஸ் நம்ம லிக்ட் வந்து ஃபர்புடன் மேஜிக்கை பயன்படுத்தி அவனா ஒரு டீமனா மாறிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் லான்ச் பண்ணக்குள்ள அந்த அளவுக்கான பவர்ஃபுல்லான அட்டாக்கை தடுக்கிற அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஆளா தான் லீமியல் இருந்திருக்கான். அப்படி இருந்த 2 பேர் இன்னைக்கும் என்னை எதிர்த்து நிக்கிறாங்கிறது இவனுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இல்ல. ஆச்சரியம் ஒரு பக்கம் இல்லைன்னாலும் அடிங்கிறதுமே பலமா விழுகதான் செய்ய. இருந்தாலும் அந்த டீமனுங்கிறது அதோட சூலாயத்தை எடுத்து நம்ம லீமியலோட கையை அப்படியே துண்டாக்கிடுது. பட் பிளட் எல்லாம் வரல, ரேதர் ஏதோ கல் சிலையில இருந்து ஒரு கையை உடைச்ச மாதிரி தான் அவன் கைங்கிறது துண்டா போக சாக தயாரான மொத்தமா லீமியெல்லாம் போட்டு தள்ள போகும்போது கரெக்டா யூனோ பையனும் ஆஸ்தாவும் விசார்ட் கிங்கை காப்பாத்துறான். இந்த டெவில் கிட்ட இப்ப இருக்கிற அந்த சூலாயுதம் மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்பியருங்கிறது எந்த மாதிரியான மேஜிக் ஐட்டமா இருந்தாலும் சரி அதை பிரேக் பண்ணிடும். ஆனா ஆஸ்தாவோட அந்த ஸ்வாட அதால உடைக்க முடியல. இந்த கேப்ல சேர்க்கிற லீமியலோட கையை மறுபடியும் ஹீல் பண்ணி விட அதுவே லிக்ட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலான்னு அவனோட எல்ஃபுங்க இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களோட எல்லாத்தோட பவர்ஸுமே கடன் வாங்குறான். ராயா வழியா அவன் பாடியில இருந்து போற பவர்ஸை ஃபீல் பண்ண முடியுது. லிக்ட் தான் பவர்ஸை பயன்படுத்துறான்னு அந்த டீமன் டுவெலர் ஸ்வாட்ல மொத்த பவரையும் எடுத்து அங்க ஒரு ஹெவியான ஒரு அட்டாக் அவன் யூஸ் பண்ணக்குள்ள அந்த அட்டாக்கை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. யூனோலாம் எப்படி இவ்வளவு இம்மன்ஸான பவருங்கிற ஒருத்தனுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் போது அந்த இடத்துல அவ்வளவு பெரிய டேமேஜ்ங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த டீமன் இருக்குல்ல, அந்த டெவில், அதோட இதயங்கிறது அந்த இடத்துல இன்னுமே இருக்கும். அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதோட பாடி திருப்பி டோட்டலா ஹீல் ஆக, சாரிடா குட்டி பையா நீ எவ்வளவு பெரிய மேஜிக் ஆனாலும் வச்சுக்கோ, ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மேஜிக் வச்சு என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்காதடா அப்படின்னு சொல்லக்குள்ள அதுவே ஆஸ்தா அந்த டீமன் டுவெல்லர் ஸ்வாட்ல அவ்வளோ பவர்ஸ் இருக்கு அப்படின்னா மேபி நம்ம வச்சிருந்திருக்க இந்த ஸ்வாட்லயுமே அந்த அளவுக்கான பவர்ஸ் இருக்குமோ, நம்ம தான் இதோட ஃபுல் பொட்டன்ஷியலை இன்னும் டேப் பண்ணாம வச்சிருந்திருக்குமோ அப்படின்னு அவனும் அதை யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியால இருக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.